இந்த உலகத்திலேயே பயம்தான் பெரிய பிரச்சனையே. அந்த பயம் இருக்கிறதுனால தான் நிறைய காரியங்கள நம்ம சரியா செய்ய முடியல அப்படின்றது தான் உண்மை. நமக்கு நோய் வரதும் காரணம் ஒரு பயம் தான். அந்த பயத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அங்கங்க ஓடுறது நம்ம. ஆனா, இப்ப நான் மலர் மருந்தினுடைய பத்தி சொல்லும்போது, பயம்ன்றது பல வகையா இருக்குது. ஒரு வகையான பயத்த சொல்றேன். நோன் ஃபியர். காரணம் தெரிஞ்ச ஒரு பயம். அது என்ன காரணம் தெரிஞ்ச பயம்? வந்துட்டு ஒரு இருட்ட கண்டா பயம், நாய கண்டா பயம், இல்ல வேற ஏதாவது அ ஃப்ளைட்ல திடீர்னு போறோம்னா அதுக்கு ஒரு பயம். இந்த மாரி நமக்கு இந்த நோய் வந்து அதிகமாயிடுமோ, நம்மள ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடுமோன்ற ஒரு பயம். இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியுது. இந்த காரணம் தெரிஞ்ச பயத்துக்கு மிமுலஸ் அப்படின்ற ஒரு மலர் மருந்து இருக்கு. அத கொடுத்தோம்னா உடனடியாக சரியாகும். 2 நிமிஷத்துக்குள்ள ஒருத்தன் இருட்டுல இருந்து இருட்டு போமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இத குடுத்துட்டோம்னா உடனே 2 நிமிஷத்துல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களே போவாங்க. அப்படி ஒரு இது. இன்னொரு இது வந்துட்டு என்னன்னா, ரீசனே தெரியாது ஒரு பயம். படுத்துருவாங்க. திடீர்னு வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு ஒரு படபடப்பு வரும். என்ன ஆகும் ஏது ஆகும்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. நம்ம காலையில வரைக்கும் உயிரோட இருப்போமான்னே தெரியலன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இதுக்கு என்ன காரணம்? யாரோ வந்தாங்க, யாரோ கூப்பிட்டாங்கன்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா சுத்தி பக்கத்துல படுத்திருப்பாங்க. யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அப்போ என்ன இது? இது இவங்களுக்கு ஏதோ பிராந்தின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உண்மையா வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு அன்னோன் ஃபியர். இந்த ஃபியருக்கு அலோபதியில அலோபதியில வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா மலர் மருந்துல ஆஸ்பன் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்த குடிச்சோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். இன்னும் சொல்லப்போனா, அவங்களுக்கு வந்து திடீர்னு எந்நேரம் அந்த மாரி பயம் வரும்னு தெரியாது. அப்போ இது போட்டோம்னா உடனே அது வந்து சரியாகும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு பயம் இருக்குது. அ இத ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை. ஏதோ ஒண்ணு என் பொண்டாட்டியோ என்னமோ ஏதோ சொல்ட்டாங்கன்னா, எனக்கு கோவம் பயங்கரமா வருது. அந்த கோவத்துல கண்ணு மண்ணு தெரியாம நான் வீட்டுக்கு போனான்னா, இந்நேரம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற ஒரு பயம். அந்த மாரி பயம் அப்படிங்கும்போது அத கண்ட்ரோல் பண்றதுக்கு செரி ப்ளம் அப்படின்ற ஒரு மருந்து குடுக்கணும். இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்ப தனியா இருக்க வேண்டியிருக்குது. யாரும் துணைக்கு ஆள் இல்ல. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தனிமையா இருக்கும்போது ஏற்படக்கூடிய பயம். அதுக்கு சிக்கரின்ற ஒரு மருந்து குடுக்கணும். அது தவிர, இது ஒரு சுனாமி வந்துருச்சு, இல்ல வேற ஏதோ நிலநடுக்கம் வந்துச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஒரு ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு மயக்கமே வரும். அந்த அளவுக்கு ஒரு பயம் வரும். அந்த மாரி பயங்கரமான ஒரு பயத்துக்கு ராக் ரோஸ் அப்படின்ற ஒரு மருந்து தரணும். இதெல்லாம் ரொம்ப அருமையா வேலை செய்யும்.